வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சிக்கன் தொக்கு தான் செய்ய போகிறோம். சாதம், சப்பாத்தி, பரோட்டாவுக்கு பொருத்தமான இந்த சிக்கன் தொக்கை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன், இது போனோடையும் செய்யலாம். 1 இன்ச் அளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் தயிர், இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இதை கலந்து விட்டு 1 மணி நேரம் மேரினேட் ஆக விட்டுடலாம். வாணலியில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா. 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 3 கொத்து கறிவேப்பிலை, ஒரு 10 செகண்ட் இதை ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். $200 கிராம் அளவுக்கு பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் உபயோகப்படுத்திக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 150 கிராம் அளவுக்கு 3 தக்காளி பொடியாக நறுக்கினது, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து தக்காளியை மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்கிருச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போயிருச்சு. இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கறி மசாலாத்தூள். கறி மசாலாத்தூள் வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற பார்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து ஒரு 30 செகண்ட் இதை நல்லா பிரட்டி விட்டுறலாம். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இடையில் ஒரு 2 தரம் கலந்து விடணும். இந்த கிரேவி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கனை போட்ட பிறகு தண்ணி சேர்க்க வேண்டாம். 1 நிமிஷம் இதை நல்லா பிரட்டி விடணும். ஒரு நிமிஷம் பிரட்டி விட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். இதுவே போதும். சிக்கன்லேருந்தே தண்ணி விடும். குறைஞ்ச தீயிலேயே ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். மூடி வச்சிடலாம். இடையில கலந்து விடணும். தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷம் மூடி வச்சுருந்தோம். சிக்கன் 3/4 பதத்துக்கு வெந்திருக்கு. இப்போ உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம். சிக்கனை குக்கரில் செய்கிறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் குக்கரை மூடி குறைஞ்ச தீயில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்தால் போதும். சிக்கன் நல்லா வேகட்டும். ஒரு 10-12 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுடலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், கூடவே பொடியாக நறுக்கின மல்லி இலையும் போட்டு கலந்து விட்டுடலாம். இந்த அளவுக்கு கிரேவி வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணுங்கிறதால நான் இன்னொரு நிமிஷம் ஃப்ரை பண்ணி விட போகிறேன். சாதம், சப்பாத்தி, பரோட்டாவுக்கு பொருத்தமான இந்த சிக்கன் தொக்கை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.